சினிமா ஃபீல்டில் ஒரு நல்ல கலைஞனை வர வைக்கணும். பட் அவங்க பண்ணுற தப்பை எடுத்து சொன்னால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டில் இப்போ வரையும் அப்படி தான் இருக்காங்களா அவங்களான்னு கேட்டதுக்கு எஸ், இன்னும் அப்படி தான் இருக்காங்க. லைக் வைரமுத்து, ராதா ரவி அண்ட் தென் கார்த்தி, சிங்கர் கார்த்தி, இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரையும் மாறாமல் அதே மாதிரி தான் இருக்காங்க. பட் இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து அடுத்த ஸ்டேட்டில் அந்த லாங்குவேஜஸில் இருக்கிற சாங்ஸை பாட்டு நான் இந்த மாதிரி இருக்கேன். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் பண்ணது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் நினைக்கிறேன். பட் இவங்ககிட்டேருந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு வருது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதில் இருந்த துக்கத்தை மொத்தமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அவங்கள பேன் பண்ணீங்க, அகைன் சின்மை வந்து திரும்பவும் வந்து தமிழ் சாங்ஸ் பாடணும் அப்படின்றது தான் நாங்கள்லாம் ஒரு போராட்டமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ திரும்ப அவங்க கம்பேக் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இதுதான் இருக்க போகுது. அதாவது நம்ம மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் ஒரு பிளான் பண்ணி தான் அவங்கள கொண்டு வந்தாங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது.